நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அக்கா கார்த்திகா அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் இங்கே சற்று நேரத்தில் உரையாற்ற உள்ளார். ஒலிவாங்கிய சின்னத்தில் நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இதற்கு முன்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை உங்களுக்காக செய்த அல்லது உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அல்லது இந்த நிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஏதேனும் ஒரு காணொலியை நீங்கள் காட்டிவிட்டால் நாங்கள் எங்கள் பேச்சுகளை நிறுத்திக் கொள்கிறோம். அண்ணன் மணிச்சந்திரன் சொல்வது போல அண்ணன் செல்வராஜ் வயதில் முதியவர், அனுபவம் மிக்கவர், உழைப்பாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அப்படி உழைப்பாளிகளுக்காக பாட்டாளிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் இன்று 25 கோடிக்கு சமரசம் செய்துவிட்டு அந்த முதலாளித்துவ அரசியலை தூக்கி பிடிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அந்த முதலாளித்துவ கட்சியான காங்கிரஸோடு கூட்டணி வைத்து நல்ல ஏர்ல புட்டின எருமை மாதிரி ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு 2 பேரும் களத்துல சந்திக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்கிறோம்? இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைத்தால் இந்தியாவுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்துருவோங்கிறீங்களே, முதல்ல உங்க பிரச்சனையை தீர்க்க முடியுமா? இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அப்புறம் அந்த கட்சி இந்த கட்சின்னு பல கட்சி கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி கேரளாவில் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கா? அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்றாக களத்தை சந்திக்குமா? உங்களுக்கு பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே எண்ணம் என்று பேசுகின்ற இந்த இந்தியா கூட்டணி பக்கத்து மாநிலம் கேரளாவில் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கீங்களா? அங்க கூட்டணி கிடையாதுங்க. அங்க காங்கிரஸா கம்யூனிஸ்டா போட்டி. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இதே இந்தியா கூட்டணியில இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அம்மா தேவையில்ல போற தூக்கி எரிஞ்சிட்டு போயிருச்சு. அந்த அம்மா 42 நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து களத்தில் நிறுத்துறாங்க. இந்தியா கூட்டணி அங்க இருக்கா அப்படின்னா அங்கேயும் இல்ல. இப்படி 4 மாநிலத்துல இந்தியா கூட்டணி கிடையாது. ஆனா தமிழ்நாடு இழுச்சவாயம் பூமி, இங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு மாத்தி மாத்தி கூட்டணி பேரங்கள் பேசி இவங்க தனியா களத்துல நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் லெனினை மறந்து மார்க்ஸை மறந்துலாம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு லெனினாக பார்க்கப்படக்கூடியது, அவர்களுக்கு ஸ்டாலினாக பார்க்கக்கூடியது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் இந்த துண்டு சீட்டு வச்சு படிப்பார்ல அந்த ஸ்டாலின், ரச புரட்சியாளர் ஸ்டாலின் கிடையாது. அவங்களுடைய லெனினாக அவங்க மாறிட்டாங்க. அவங்க மார்க்ஸாக கொண்டாடக்கூடியது யாரு தெரியுமில்ல? சேப்பாக்கம் ஜாக்கோரா உதயநிதி ஸ்டாலின். அவங்க அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு பெற்று வச்சிருக்காருல்ல அவர் உதயநிதி ஸ்டாலின். அவங்க கொள்கையெல்லாம் மறந்து கோட்பாடுகளை மறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். உங்களுடைய கட்சியினுடைய அடையாளம், உங்கள் கட்சியினுடைய சின்னம் அந்த கதிர் அருவாளுங்கிறீங்கல்ல, அந்த கதிர் அருவாலே கருப்பு சிவப்பா மாறினதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கே தனியா கொடியை வச்சிருக்கீங்க? நேரா போய் திமுக கருப்பு சிவப்பு கொடியில நின்று போக வேண்டியதானே? எதுக்கு மானங்கட்டு போய் இப்படி ஒரு கூட்டணி 25 கோடி ரூபாய்க்காக நீங்க இப்படி அடகு வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் நினைக்கலாம். கம்யூனிஸ்ட பார்த்து கேட்பீங்க. கம்யூனிஸ்ட் எப்படி தெரியுமில்ல? 2 டீ ஒரு வடை வாங்கி கொடுத்தா காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல எப்படி நில்றானா அப்படியே நிப்பான். கொடியை பிடிச்ச நிப்பான். அவனுக்கு 25 கோடி ரூபாய் பார்த்த உடனே ஆத்தாடி எவ்வளவு காசு போட்டோம்ல, போதும் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். கம்யூனிஸ்ட் கூட்டணி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணில இந்த மக்களுடைய வளங்கள், இந்த மக்களுடைய நிலங்கள், இந்த மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் பேசுறாங்களே, நாங்க பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சி, நாங்கள் உழைப்பாளிகளுக்கான கட்சி. அந்த உழைப்பாளிகளுக்கான கட்சி இங்க என்னுடைய ஆத்தா, எங்களுடைய அப்பன், எங்களுடைய பெரியப்பன், சித்தப்பன், மாமன், மச்சான், பாட்டன் எல்லாரும் சேர்ந்து முதல்ல 10 காசு கூலிக்கு போனான். 10 காசுக்கு கூலிக்கு போனவன் படிப்படியா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி படிப்படியா அவன் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற அளவுக்கு இந்த நிலையை உயர்த்தி இருக்கிறான். இங்க இருக்கிற உழைப்பாளிகள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அவன் உற்பத்தி ஏற்படுத்திய இந்த பொருளாதார வளர்ச்சியை இன்னைக்கு வடமாநிலத்தில் இருக்க தொழிலாளர் வந்து இந்த தொழிலாளியை காலி பண்றானே, அதை என்னைக்காவது பாட்டாளி வர்க்கம் பேசியிருக்கா? இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுதா? கம்யூனிஸ்டுகளுக்கு பொறுத்த வரைக்கும் உலக பாட்டாளிகளே ஒன்று சேருங்கள். அந்த உலக பாட்டாளியில ஒரு பாட்டாளி தமிழன், 800க்கும் மேற்பட்டவன் கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டானே பாட்டாளி வர்க்கம். அன்னைக்கு பாட்டாளி வர்க்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது ஒருவர் என்னுடைய மீனவனை எப்படி நீ சுட்டுக் கொள்ளலாம்? அவன் பாட்டாளி வர்க்கம், அவன் தொழில் செய்ய போறான், அவன் கூலி வேலைக்கு போறான், அவனை ஏண்டா சுட்டன்னு ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பியதுண்டா? ஒரு பாட்டாளி வர்க்கம். நீங்க தமிழ்நாடும் பாட்டாளி வர்க்கம், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பாட்டாளி என்றால் பாட்டாளி கட்சி வச்சிருக்கிற நீங்க கேரளாவில் தண்ணி கேட்கும் பொழுது முல்லை பெரியார் எங்களை அடிச்சு விரட்டினானே பாட்டாளி வர்க்கம் தமிழ்நாட்டுக்கு, பாட்டாளி வர்க்கம் அங்க ஆண்டுகிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கேரளாவில்.